ராதிகா வணக்கம். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கும் ஆலங்குளம் மருதமுத்தூர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தற்போது பெயர் குறிப்பிடாமல் 3 பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்திருப்பது இந்த வழக்கில் புதிய அதிரடி திருப்பத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதமுத்தூரில் விவசாயி மணிகண்டன் சுடப்பட்ட விவகாரத்தில் தற்போது புதிய திருப்பமாக காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சேகரித்த போது இந்த வழக்கில் 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராதிகா, கொலை முயற்சி, கடுமையான காயத்தை ஏற்படுத்துதல், ஆபாசமாக பேசுதல், பெண்களிடம் அத்துமீறுதல், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பெண் குழந்தையிடம் தவறாக நடந்து கொண்டது தொடர்பாக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று இரவு இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நேற்று மதியம் நடந்த நிலையில் நேற்று இரவு ஆலங்குளம் காமராஜர் சிலை முன்பாக அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் நடத்திய தொடர் போராட்டத்தின் விளைவாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என நேற்று இரவு மக்கள் உறுதியாக இருந்ததால் தற்போது இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த மக்களிடம் விசாரிக்கும் போது விசாரணையில் மற்றொரு திடுக்கிடும் தகவலும் வெளியாகியுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்திய அந்த துணை ஆய்வாளர் அரசு வழங்கிய துப்பாக்கி தவிர தனியாக ஒரு துப்பாக்கியையும் வைத்திருப்பார் என கூறப்படுகிறது. இது முதற்கட்ட தகவல். இது குறித்த விரிவான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ராதிகா, தற்போது மணிகண்டன் மற்றும் SI இசைராஜா ஆகிய இருவருமே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த வழக்கு பதிவை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படலாம் என்றும் அவர்கள் மீது கடும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நிகழ்வுகளையும் தகவல்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ராதிகா, இதுவே தற்போது இருக்கும் நிலவரம். எது எப்படி இருந்தாலும் தேர்தல் சமயத்தில் இதுபோன்ற நடந்த துப்பாக்கிச்சூடு தென் மாவட்ட மக்களிடையே மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. ராதிகா.